ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தலைவர் 173 திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து ஒரு முன்னணி நடிகை வந்து இப்போ வந்து கமிட் ஆகிருக்காங்க. அண்ட் கமிட் ஆனதும் இல்லாமல் பல கோடி வரைக்கும் வந்து இப்போ வந்து சம்பளம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற வந்து இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட தலைவர் 173 திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்க்கிற திரைப்படம். அதற்கு முக்கியமான காரணம் கமலஹாசனோட தயாரிப்பு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகுது அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போயுமே ஹையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சுந்தர் சி தான் இயக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து அவர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து விலகியிருக்காங்க. அதனால் வந்து இந்த திரைப்படத்தை இப்போ வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்குறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்நிலையில் வந்து இப்போ வந்து நம்ம இந்த திரைப்படத்தை வந்து யார் வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முன்னணி நடிகை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது வேறு யாருன்னு நம்மளோட சாய் பல்லவியை தான் வந்து இப்போ வந்து நம்மளோட தலைவர் 173 திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிகை சாய் பல்லவி வந்து நடிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து கதையும் சொல்லியிருக்காங்க. கதையும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த போல்டான கேரக்டராக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 15 கோடி வரைக்கும் வந்து சம்பளமாக வந்து இப்போ வந்து கேட்டிருக்காங்களாம். இதற்கு முன்பு வந்து அவங்க சம்பளம் வந்து கொஞ்சம் ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. அமரன் திரைப்படத்துக்கு வெற்றிக்கு பிறகு வந்து அப்படியே வந்து அவங்களோட மார்க்கெட்டை வந்து அவங்க வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.